அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குர்ஆன் கூறும் குற்றவியல் சட்டங்கள். 53 முறை சிறை சென்றவர் மீண்டும் கைது, 15 முறை சைக்கிள் திருடியவன் மீண்டும் கைது என்றெல்லாம் அன்றாடம் செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றன. 53 தடவை வழங்கப்பட்ட தண்டனைகள் அவனுக்கு எந்த அச்சத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதை ஒரு தண்டனையாகவே அவன் கருதவில்லை. சிறைச்சாலைகளில் கிடைக்கும் வசதிகள் பற்றி மற்றவர்களும் தெரிந்து கொண்டதால் நேர்மையாக வாழ்ந்து கஞ்சிக்கு கஷ்டப்படுவானேன்? ஏதேனும் குற்றம் புரிந்தால் சிறைச்சாலைகளில் 3 வேளை உணவு கிடைக்குமே என்று எண்ணி அவர்களும் குற்றங்களில் ஈடுபட தொடங்குகிறார்கள். மேலும் குற்றவாளிகள் ஒருவரை ஒருவர் சிறைச்சாலைகளில் சந்தித்துக் கொள்வதற்கும் கூட்டாக திட்டமிடவும் வாய்ப்பு கிடைப்பதால் மேலும் பெரிய அளவில் குற்றம் செய்வதற்கு புது புது யுக்திகளை வகுக்கிறார்கள். சிறைச்சாலைகள் குற்றவாளிகளின் பல்கலைக்கழகங்களாக திகழ்வதை அனைவரும் அறிவர். ஆண்டுதோறும் குற்றவாளிகள் பெருகி வருகிறார்கள், குற்றங்கள் பெருகி வருகின்றன. குற்றவாளிகளை அதிகப்படுத்துவதற்காக மக்களின் வரிப்பணம் பாழாக்கப்படுகிறது. மனிதாபிமான சட்டங்கள் ஏற்படுத்திய விளைவுகள் இவை. பாதிக்கப்பட்டவன் இந்த தண்டனைகளால் மன நிறைவு அடைவானா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். திருட்டு கொடுத்தவனிடம் போய் திருடியவனை என்ன செய்யலாம் என்று கேட்டால் 6 மாதம் சோறு போடலாம் என கூற மாட்டான். கொல்லப்பட்டவனின் மகனிடம் போய் கொலையாளியை என்ன செய்ய வேண்டும் என கேட்டால் 14 வருடம் அரசாங்க செலவில் அவனை பராமரிக்க வேண்டும் என்று கூறுவானா? தலையை சீவ வேண்டும் என்பானா? கற்பழிக்கப்பட்டவள் அதனால் தனது எதிர்காலமே இருண்டுவிட்ட நிலையில் கற்பழித்தவனுக்கு எத்தகைய தண்டனை கொடுத்தால் மனம் நிறைவடைவாள் என்றெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை சீர்தூக்கி பார்த்து தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவனின் நிலையிலிருந்து பார்க்காமல் பாதிக்கப்படாத இடத்தில் அமர்ந்து கொண்டு சட்டங்கள் இயற்றப்படுவதால் தான் பாதிக்கப்பட்டவனின் உணர்வுகள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை. இஸ்லாமோ இதை கவனத்தில் கொள்கிறது. இஸ்லாம் கூறும் குற்றவியல் சட்டங்களை பற்றி பார்ப்போம். ஒருவன் 10 பேரை கொலை செய்து தூக்கு தண்டனை பெறுகிறான். அவனது தண்டனை கருணை மனுவின் அடிப்படையில் ரத்து செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது உலகின் பல நாடுகளிலும் பரவலாக காணப்படுகிறது. கொல்லப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாமனோ மச்சானோ அல்ல என்றாலும் அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்பட்டிருப்பதிலிருந்து பாதிக்கப்பட்டவனின் நிலையை சட்டம் கடுகளவும் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய சட்டம் என்ன கூறுகிறது? ஒருவன் மற்றொருவரின் கண்ணை குருடாக்கி விட்டால் இஸ்லாத்தில் இதற்கான தண்டனை குற்றவாளியின் கண்ணையும் குருடாக்கிவிட வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டம். அதே நேரத்தில் கண்ணை இழந்தவன் குற்றவாளியை மன்னித்து விட்டால் குற்றவாளி தண்டிக்கப்பட மாட்டான். அல்லது குற்றவாளியிடம் நஷ்டஈட்டை கோரி பெற்றுக்கொண்டாலும் குற்றவாளி தண்டிக்கப்பட மாட்டான். அதுபோலவே கொல்லப்பட்டவரின் வாரிசுகளில் யாரேனும் ஒருவர் குற்றவாளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று கூறினார் கூட குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படாது. இது இஸ்லாமிய சட்டம். அதாவது உலக நாடுகள் ஜனாதிபதிக்கு வழங்கிய அதிகாரத்தை பாதிக்கப்பட்டவனுக்கு இஸ்லாம் அளிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.